அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபதைர்வேதபாரகைः सा मे वसत् जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती. निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல்ல. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது 21வது அதிகாரம், தீவினை அச்சம். பாப செயல்களை செய்வதற்கு அஞ்சுதல், தீய வினைகளை செய்வதற்கு அஞ்சுதல். அஞ்சுதல் என்றால் அஞ்சி செய்யாது இருத்தல். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்று பிறகு இன்னொரு அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லுகின்றார். அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச வேண்டும், அஞ்சக்கூடாததற்கு அஞ்சக்கூடாது. இது அறிவுடையவர்களுடைய செயல் என்று. விவேகம் இருப்பவர்கள் தர்மத்தை கடைபிடிப்பதற்கு, தர்மத்தை செய்வதற்கு அஞ்சுவது இல்லை, பாபத்தை செய்வதற்கு அஞ்சுகிறார்கள். அஞ்சுவது அஞ்சாமைனா, அஞ்ச வேண்டியது குற்றச் செயல்கள், பாப்பச் செயல்கள், பிறருக்கு துன்பம் தருகின்ற செயல்கள். அவற்றை செய்வதற்கு விவேகமுடையவர்கள் அஞ்சுகிறார்கள். ஏன் அஞ்சுகிறார்கள்? ஏனெனில் அந்த பாப்பமானது தமக்கே வந்து சேரும் என்பதால். பிறருக்கு நாம் என்ன கெடுதல் செய்கின்றோமோ அதனுடைய விளைவு பாப்பம். அந்த பாப்பம் நமக்கே துன்பமாக வந்து சேரும். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். இன்னொரு குறளில் சொல்லுகின்றார். யார் பிறருக்கு துன்பத்தை கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கே அந்த துன்பமானது வந்து சேரும். இதை அறிந்தவர்கள், இந்த நியதியை, இயற்கை நியதியை, ஈஸ்வர நியதியை, தர்ம சாஸ்திரங்களை அறிந்தவர்கள், துன்பத்தை வேண்டாதவர்கள் பிறருக்கு ஒருபொழுதும் துன்பத்தை செய்ய மாட்டார்கள், கொடுக்க மாட்டார்கள். அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சனும். அஞ்ச வேண்டியது பாப்பச் செயல்கள், குற்றச் செயல்கள், பிறருக்கு துன்பத்தை தருகின்ற செயல்கள். தீவினை என்றால் பிறருக்கு துன்பம் ஏற்படுத்தும் தர்ம விரோதமான, சட்ட விரோதமான செயல்கள். அதுதான் தீவினை, தீய வினை. தீய வினைனா கெட்ட வினை. கெட்ட வினை என்றால் சாஸ்திரங்களில், தர்ம சாஸ்திரங்களில் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கக்கூடிய செயல்கள். இது மாதிரி நம்ம எந்த தேசத்தில் எந்த காலத்தில் வாழுகின்றோமோ அந்த அரசியல் சட்டம் என்று இருக்கின்றது, அதுவும் மதிக்கப்பட வேண்டியது. அப்படி தர்ம விரோதமாக, சட்ட விரோதமான செயல்கள், அதுதான் தீவினை என்று சொல்லியிருக்கு. பிறருக்கு துன்பம் தருகின்ற செயல். சில சமயங்களில் தர்மத்தை செய்தல் என்பதனால கூட பிறருக்கு துன்பம் வரும். அது தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால அது பாப்பம் ஆகாது. ஒரு தாய் அல்லது ஆசிரியர் குழந்தைய திட்டுகின்றார், அவர்கள் செய்த குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கின்ற பொழுது அதனால் அந்த குழந்தைக்கு துன்பம் வரும். அது அடித்தாலும் சரி, இல்லை கடுமையாக திட்டுகின்ற பொழுது, இல்லை உபதேசம் பண்ணாலே, கடுமையாக சொல்ல வேண்டாம், அட்வைஸ் பண்ணாலே அவன் அது பெரிய கஷ்டமாக நினைக்கிறான். 4 அடி கூட அடிச்சிருங்க, ஆனால் அட்வைஸ் பண்ணாதீங்கிறான். அந்த அளவுக்கு அவர்களுக்கு அது மன வருத்தத்தை உண்டு பண்ணுவதாக இருக்கின்றது. ஆனால் அது தீவினை ஆகாது, அது பாப்ப வினை ஆகாது. பிறருக்கு துன்பம் என்றாலும் ஒரு நல்ல நோக்கத்தில் செய்யப்படுகின்ற பொழுது, அந்த நோக்கம் எண்ணம் நல்லதாக இருக்கின்ற பொழுது அது
தீவினை பாப்பம் ஆகாது. அது நல்வினை, அது செய்ய வேண்டிய கடமை, தர்மம். அதனால் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறபடி, சட்டம் சொல்லியிருக்கின்றபடி அதற்கு விரோதமான செயல்கள் அவைகள்தான் தீவினை, பிறருக்கு துன்பத்தை ஏற்படுத்துபவை. அது பிற்காலத்தில் தனக்கே துன்பத்தை ஏற்படுத்தும் என்பதனால். அதனால் பிறருக்கு செய்கின்ற துன்பம் பாப்பமாக மாறி மீண்டும் தனக்கே வரும் என்பதனால் அதை செய்வதற்கு ஒருவன் அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும். அஞ்சி அதை செய்வதை தவிர்க்க வேண்டும், விலக்க வேண்டும், செய்யாமல் விட்டுவிட வேண்டும். அதனால் மனதில் அந்த பயம் இருக்கணும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அது சட்ட விரோதமா என்பதை, தர்ம விரோதமா என்பதைத்தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய இதை செஞ்சால் வேற என்ன வரும், அதனால் நமக்கு என்ன லாபமா நஷ்டமா என்பதை யோசிக்கிறத விட அதை நம்மளுடைய சொந்த வெறுப்பினுடைய அடிப்படையில் அதை பார்க்காம அது தர்மத்திற்கு உட்பட்டதா சட்டத்திற்கு உட்பட்டதா என்பதைத்தான் யோசிக்க வேண்டும். அவ்வாறு யோசித்து அது சட்டவிரோதமாக தர்ம விரோதமாக இருந்தால் அதை அவன் விலக்க வேண்டும். அதை செய்வதற்கு பயப்பட வேண்டும். யாரும் பார்க்கவில்லை என்றாலும், யாரும் பார்க்கலை, யாருக்கும் தெரியாது என்று என்று இருந்தாலும், அதனால் மற்றவர்கள் பார்க்காம இருக்கலாம், ஆனால் தெய்வம் எங்கும் இருக்கின்றது. சிசிடிவி கேமரா மாதிரி கடவுள் எல்லா இடங்களிலும் தன்னுடைய கண்களை வைத்து பார்த்து கொண்டு இருக்கின்றார். அவருடைய பார்வையில் இருந்து யாரும் தப்ப முடியாது. அது மட்டுமல்ல, எல்லோருடைய மனதிலும் சாட்சியாக அவர் இருக்கின்றார். அதனால் அவர் வெளியே இருந்து பார்க்கிறாருங்கிறது மட்டுமல்ல, உள்ளே இருந்தும் பார்க்கிறார். மனக்கண்ணாக மனசாட்சியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் அது தெரியாமல் ஏமாற்ற முடியாது. புறத்தில் இருக்க மற்றவர்களுக்கு தெரியாமல் வேணால் இருக்கலாம், இல்லை அரசாங்கத்தை ஏமாற்றலாம், ஆனால் கடவுளை ஏமாற்ற முடியாது, தன்னுடைய மனதை ஏமாற்ற முடியாது. தன்னெஞ்சறிவதுன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும்னா. அப்போ நம்மளுடைய மனதிற்கு மனசாட்சிக்கு விரோதமான ஒன்று அது சட்ட விரோதமானதாக தர்ம விரோதமானதாக இருக்கும். அதை நாம் செய்யக்கூடாது. அதனால் அச்சம் என்பது அதில் இருக்க வேண்டும். தர்மம் என்ற தர்மத்தை கடைபிடித்தல் என்பதில் ஒரு உறுதி இருக்க வேண்டும். தர்ம விரோதமான செயல்களில் அச்சம் இருக்க வேண்டும். ஒன்றுமே தெரியல, ரொம்ப முன்னாடி உட்காந்து பின்னாடி சேரில் கூட உட்காரலாம். இந்த பக்கம் வந்து உட்கார், பசங்களை அந்த பக்கம் உட்காந்து அந்த வாரம் அப்படியே அந்த பக்கம் பின்னாடி தள்ளி உட்காந்து முன்னாடி முகம் பார்க்குற மாதிரி உட்காரு பின்னாடியா. ரைட்டு, சரி. அதனால் அதற்கு அஞ்சுதல். உடலால் செய்யப்படுகின்ற குற்றங்கள் அனைத்தையும் செய்ய அஞ்சி அவற்றை விடுதல் என்பதுதான் தீவினை அச்சம். ஏற்கனவே முந்தின அதிகாரங்களில் மனது வாக்குனால செய்கின்ற குற்றங்களை சொன்னார், அதை விலக்க வேண்டும் என்று சொன்னார். அதனால் முக்கரணங்கள் நமக்கு இருக்குது, 3 கருவிகள். இந்த உலகத்தில் இருந்து நாம் தர்மத்தை செய்வதற்கு, நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அறம்பொருள் இன்பத்தை சம்பாதிப்பதற்கு 3 கரணங்கள் இறைவன் கொடுத்திருக்கிறார். ஒன்று உடம்பு, உடம்பில் இருக்கக்கூடிய அறிவுக்கருவிகள், செயற்கருவிகள், கர்ம ஞான இந்திரியங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வாக்கு என்பது அதில் நம்ம உடம்பால் செய்யக்கூடிய செயல்கள் அது. அப்புறம் வாக்கு, பேச்சு என்பதும் பிரதானமாக இருக்கின்றது. அப்புறம் மனது என்பது இருக்கின்றது. மனதில் உள்ளே இருந்து பல விஷயங்களை சிந்தனை பண்ணுறோம். மனதில் தான் இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றோம். பிறருக்கு நல்லது நினைக்கிறது, கெட்டது நினைக்கிறது, மற்ற வெறுப்புகள் எல்லாமே மனதில் இருந்து தோன்றுவதாக இருக்கின்றது. அதனால் மனது என்று ஒரு கரணம், ஒரு கருவி, வாக்கு என்று ஒரு கருவி, உடல் என்று ஒரு கருவி. இந்த 3 கருவிகளையும் வைத்து தான் நம்ம செயல்களை செய்கின்றோம். இதில் மனதில் நடக்கக்கூடிய குற்றங்கள் அதை சொன்னார். அழுக்காறு, பொறாமைப்படுதல், பிறர் மேலே பொறாமைப்படுதல். அப்படியே உட்காருங்க, அப்படியே தரல. பிறர் அதிகமான செல்வம் வைத்திருக்கிற பொழுது அதை பார்த்து பொறாமைப்படுதல். நம்மள்கிட்ட இல்லாதது பிறரிடத்தில் இருக்கிறத பார்த்து அவன் மட்டும் வச்சிருக்கிறான்னு வயிறு எறிகிறது. அழுக்காறு, பொறாமை, அது மனதில் தோன்றுகின்ற ஒரு குற்றம். இது மாதிரி வெகுதல் என்று பிறர் பொருளை அப்படி வைத்திருக்கிற பொழுது அதை அடைய விரும்புகிறது, அதை ஆசைப்படுறது, சட்டவிரோதமாக அவனிடமிருந்து எடுத்துக்கொள்ள விரும்புதல் என்பது வெகுதல். இதுவும் அந்த பேராசை, பொருளாசை, பேராசை,
அதனால் வரக்கூடிய திருடுதல் முதலான குற்றங்கள் அல்லது புறங்கூறுதல், இது பொறாமைப்படுதல் என்ற குற்றம் மனதில் ஏற்படக்கூடியது. அதனுடைய வெளிப்பாடாக வாக்கில் என்ன ஆகுது? புறங்கூறுதல்ங்கிறது வருகின்றது. பயனற்ற சொற்களை பேசுதல் என்பது ஏற்படுகின்றது. அதுக்கப்புறம் கொடுஞ்சொற்கள், கோபம் வருகின்ற பொழுது பல கடுமையான வார்த்தைகளை பேசுகின்றோம், தீய வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றோம். இதெல்லாம் வாக்கில் ஏற்படுகின்ற குற்றம். அதில் கோபம் முதலானவைகளால் கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடாதுங்கிறத வெகுளாமைங்கிறதுல சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி புறங்கூறாமை, பயனில சொல்லாமை என்பதெல்லாம் வாக்கில் நிகழ்கின்ற குற்றங்கள். அதை விளக்க வேண்டும் என்பதையும் முந்தின அதிகாரங்களில் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் அடுத்து இருக்கிறது உடலால் செய்யக்கூடிய செயல்கள். அந்த செயல்கள், நல்ல செயல்கள் இருக்குது, தீய செயல்கள் இருக்குது. நல்ல செயல்களை செய்தால் நல்ல பலன், புண்ணியம் என்பது ஏற்படும். அதனால் நமக்கு இன்பம் என்பது ஏற்படும். தீய செயல்களை செய்தால் அதனுடைய விளைவாக பாப்பம் ஏற்படும். அதனால் நமக்கு துன்பம் வரும். அதனால் பாப்பத்தை விலக்க விரும்புகிறவர்கள், துன்பத்தை விலக்க விரும்புகிறவர்கள், நான் எப்பொழுதும் சுகமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இன்பமாக இருக்கணும், இப்போ மட்டுமல்ல எப்பொழுதும், இந்த பிறவியில் மட்டுமல்ல எந்த பிறவியிலும் நான் நல்லா இருக்கணும்னு நினைப்பவர்கள் பிறருக்கு கெடுதல் செய்யக்கூடாது. அதுதான் இந்த அதிகாரத்தில் சொல்கிறார். அதை தீவினைனா, பிறருக்கு செய்கின்ற துன்பம் தருகின்ற செயல்கள் தீவினை. அது உடலால் நிகழுகின்ற குற்றம். பிறருக்கு நம்ம மனதினால் கெடுதல் நினைக்கலாம், வார்த்தையினால் பிறருக்கு துன்பத்தை கொடுக்கலாம், அல்லது உடலால் அடிக்கிறது, உதைக்கிறது, மற்ற பிறர் பொருளை திருடுறதுலேயும் உடம்பு வேலை செய்யுது, அந்த மாதிரி வேலை செய்கிறது அல்லது சட்டவிரோதமான காரியங்களை செய்கிறது. தீவிரவாதம் பண்ணுறான்ல, தீவிரவாதம் அதெல்லாம் என்னது? தன்னுடைய உடம்பையே அழித்து அடுத்த ஆள் செத்தானு சாகணும்னு நினைக்கிறான். தற்கொலை, இந்த தற்கொலை அப்படிங்கிற தற்கொலைன்னு என்னது? இவனா செத்துக்கிட்டால் பரவாயில்ல, உடம்பை குண்டு கட்டி கொண்டு இன்னும் 10 பேர் சாகணும் அப்படின்னு நினைக்கிறான். இது தீவினை தானே. அவனை அழித்து கொள்வது மட்டுமல்ல, மற்றவர்களையும் அழிப்பதாக ஆகின்றது. இப்படியான குற்றங்களை ஒருவன் தவிர்க்க வேண்டும். அதனால் உடலால் நிகழும் குற்றங்களை விலக்குதல் பற்றி கூறுகின்றார். இது நிறையா சொல்லாமல் எல்லா பாப்பங்களையும் சேர்த்து மொத்தமாக இதில் சொல்கிறார். அதனால் பிறருக்கு எந்த விதத்திலையும் நாம் தீமை செய்யக்கூடாதுன்னு எல்லா குற்றங்களையும் ஒரே அதிகாரத்தில் சேர்த்து, அப்படி செய்கிறதுனால நமக்கு என்ன துன்பங்கள், பிரச்சனைகள் வரும் என்பதை எச்சரிக்கைப்படுத்துகின்றார். 10 குறள்களில் முதல் 3 குறள்கள் தீவினைக்கு அஞ்ச வேண்டும், ஏன் அஞ்ச வேண்டும்ங்கிறதுக்கான விளக்கத்தை கொடுக்கிறார். விவேகம் உள்ளவர்கள் அஞ்சுவார்கள், விவேகம் இல்லாதவர்கள் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். அதனால் அறியாமையில் இருக்கிறவன், மூடனாக இருக்கிறவன், முட்டாளாக இருக்கிறவன், மனிதத்தன்மை இல்லாமல் இருக்கிறவன். ஏன்னா மனிதனுடைய தன்மை, மனிதனுடைய பண்பே அறிவு தானே. மனிதனுடைய அடையாளம். ஆடு, மாடு, விலங்குகள், புலி, சிங்கத்துக்கு இல்லாத ஒரு சிறப்புத்தன்மை மனிதனுக்கு இருக்குது. அப்போ அந்த அறிவை பயன்படுத்தாதவன் ஆடு, மாடு, விலங்கு மாதிரியே பயப்படாமல் குற்றங்களை செய்வார். எது நல்லது கெட்டதுன்னு ஆராய்ந்து அறியாமல் மனசு போனபடி அவன் செயல்படுவான். அதனால் ஸ்வாபாவிகம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸ்வாபாவிகம்னாக்க இயல்பாக மனசில் நல்லது கெட்டது ரெண்டும் கலந்து இருக்குது. அது ஃபில்ட்ரு பண்ணாமல், அது எது சரி எது தவறு, எதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு ஆராய்ச்சி பண்ணாமல் அப்படியே பேசுதல், அப்படியே செய்தல், அதுதான் இயற்கை குணம். அது விலங்கோட குணம். ஏன்னா இயற்கையில் பார்த்தோம்னா பூமியில் நல்லது கெட்டது ரெண்டும் தான் விளையுது. அப்போ நம்ம எது நல்லதோ அதை வைத்து கொள்ளுகிறோம், எது வேண்டாமோ அதை நீக்குகின்றோம். அதுதான் விவசாயமாக இருக்குது. இப்போ இயல்பாகவே இயற்கை நல்லது கெட்டது இரண்டும் கலந்ததாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய மனதும் இருக்கின்றது. ஆகவே நம்மளுடைய விவேகத்தை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி கெட்டதை விலக்கி நல்லதை செய்ய வேண்டும். அதுதான் அறிவுடை மேலே அறிவுக்கு லட்சணமாகவே சொல்கிறார். சென்ற விடத்தால் செலவிடா தீதொறி நன்றின் பால் உய்ப்பது அறிவுனா. அதனால் இந்த உடம்பு மனசு அது இஷ்டப்படி போகிற பக்கம்லாம் போக விடாமல், கண்ட சினிமா பார்க்கணும், கண்டதை சாப்பிடணும், கண்டதை பேசணும், ஜாலியாக ஊர் சுற்றணும், செல்ஃபோனில் விளையாண்டுக்கிட்டே இருக்கணும், அதான மனசு சொல்லுது. படிக்கிறத தவிர மற்ற எல்லாத்துலேயும் ரொம்ப ஆர்வமாக மனசு போகுது. ஆனால் படிக்கணும்னு உட்காந்தா மட்டும் தூக்கம் வந்துடுது. புஸ்தகத்தை எடுத்து பிரித்தா தூக்கம் வந்துடுது, கஷ்டமாக இருக்குது. அப்போ அதெல்லாம்
இயல்பான தன்மை அதை நம்முடைய விவேகத்தினால மாற்றி அமைக்க வேண்டும். அதுக்கு தான் கடவுள் அறிவை கொடுத்திருக்கின்றார். அந்த அறிவால் எது நல்லது கெட்டதுன்னு ஆராய்ந்து கெட்டவற்றை விலக்கி நல்லவற்றை நாம் செய்ய வேண்டும். அதான் அறிவுக்கான அடையாளம், மனிதனுக்கான அடையாளம். அதனால் இங்கே என்ன சொல்கிறார் திருவள்ளுவர்? முதல்ல விவேகமுடையவர்கள் கெட்ட செயல்களை செய்வதற்கு அஞ்சுகிறார்கள். அதுக்கப்புறம் ஏன் அஞ்சனம்ங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அது தீயை விட ஆபத்தானது, நெருப்பை விட ஆபத்தானது. நெருப்பு ஆபத்தானது நமக்கு தெரியும், தொட்டாக்கா சுடுது. அது எங்கேயாவது சின்ன பொறி இருந்தாலும் அதுக்கப்புறம் அது பெரிதாக ஆகி வீட்டையே எரித்து விடுகிறது. அதை பார்க்குறோம். அதனால் நெருப்புக்கு அளவு இவ்வளவு தான் அப்படிங்கிறது கிடையாது, அது எரித்து கொண்டே போகும் தன்மை உடையதாக இருக்குது. அதை விட அதனால் ஆபத்தானது நெருப்பு, அதை விட ஆபத்தானது இந்த தீவினை. ஏன்கிறதுக்கு விளக்கம் நம்ம குறள் பார்க்கிற போது பார்க்கலாம். அதுக்கப்புறம் மூன்றாவது அஞ்ச வேண்டும்ங்கிறதுக்கு மூன்றாவது காரணம் அதான் புத்திசாலித்தனம். நல்ல தலை சிறந்த அறிவாளி, நல்ல அறிவுடையவன் என்பதற்கான அடையாளம் எதிரிக்கும் தீமை செய்யாமல் இருத்தல், தீமை நினைக்காமல் இருத்தல் என்பது ஒரு அறிவுடைமைன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் 4வது குறள்லேருந்து 9வது குறள் வரைக்கும் தீவினை செய்பவன் கெடுவான்கிறார். அதை மீறி இப்படி அறிவு புத்தி இருக்குது, புத்தியை நம்ம சரியாக பயன்படுத்தாமல் நம்ம பிறருக்கு கெடுதல் செய்தோம்னா என்னெல்லாம் துன்பம், எப்படியெல்லாம் நமக்கு கேடு வருங்கிறத எச்சரிக்கையாக சொல்லுகின்றார். கேடு நினைத்தலும் கேடாகும், தர்மதேவன் நீங்குவான். கடவுள் நம்மை விட்டு விலகி போவார். கடவுள் யார் பக்கம் இருப்பார்னா, யார் நல்லவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு ஆதரவாக கடவுள் இருப்பார். இல்லை என்றால் அவர் நம்மை நீக்கி நம்மை விட்டு விலகி போவார். மகாபாரதத்தில் பார்க்குறோம், கௌரவர்கள் 100 பேர் இருக்கான், பாண்டவர்கள் 5 பேர் தான் இருக்காங்க. இப்போ 100 பேர் ஜெயிப்பாங்களா 5 பேர் ஜெயிப்பாங்களான்னா, ஒரு சண்டை வந்தால் 100 பேர் இருக்கிறவர்கள் 100 பேர் இருக்கிறவர்கள் 5 பேர், 2 பேருக்கு சண்டை வந்தால் யார் ஜெயிப்பாங்க? சாதாரணமாக எண்ணிக்கையை வச்சு 100 ஆள் இருக்கிறானா, படை வீரன் 100 பேர் இருக்கானா, அப்போ அவன் தான் ஜெயிப்பான். 5 பேர் தானே தோற்று போவான்னு நினைக்கிறோம். ஆனால் 5 பேர் தான் ஜெயிக்கிறார்கள். ஏன்னா கடவுள் அவர்களுக்கு, பகவான் கிருஷ்ணர் அவர்களுக்கு துணையாக இருக்கின்றார். ஏன்னா அந்த 5 பேர் நல்லவர்களாக இருக்கிறார்கள். 100 பேர் இருந்தாலும் அவன் அயோக்கியனா இருக்கிறான், பொறாமை பிடித்தவனா, பேராசை பிடித்தவனா, பிறருக்கு கெடுதல் செய்தவனாக இருக்கிறான். இந்த 5 பேர் நல்லவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே கடவுள் துணை இருக்கின்றார். கேடு நினைத்தால் கேடு நினைக்கிறதே கேடாகும், தர்மதேவன் கடவுள் அவரை விட்டு விலகிச் செல்வார். அதுக்கப்புறம் வறுமை வருங்கிறார். இந்த பிறவியில் இங்கே வறுமை வரும். ஏற்கனவே நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு வறுமை காரணம். இப்போ அந்த வறுமையை போக்கணுங்கிறதுக்காக பாப்பம் பண்ணால், தவறான வழியில் பொருள் சேர்க்க நினைத்தா அது மீண்டும் பாப்பமாக ஆகி மேலும் வறுமையை கொடுக்கும்னா. அதுக்கப்புறம் துன்பம் வேண்டாம்னு யார் நினைக்கிறானோ, எனக்கு கஷ்டம் வேண்டாம், நான் துன்பம் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறானோ அவன் பிறருக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார். அதற்கு அடுத்த குறள் 7வது குறளில் இந்த இப்பொழுது செய்கின்ற பாப்பமானது அடுத்த பிறவியிலும் தொடர்ந்து வருங்கிறார். இப்போ நம்ம செய்த வினையினுடைய விளைவு இப்போ மட்டும் இல்லை, அது மேற்கொண்டு அடுத்த பிறவியிலையும் தொடர்ந்து வரும். எது மாதிரினா நம்முடைய நிழல் போலன்னு. நிழல் எங்கே போனாலும் கூடையே வருதே, அதே மாதிரி நாம் செய்கின்ற புண்ணிய பாப்பங்களும் நம்முடனே வரும். எத்தனை பிறவி எடுத்தாலும் அது நம்ம கூடையே வரும். எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம கூடையே வரும். இங்கே சட்டவிரோதமான செயலை பண்ணிவிட்டு அரசாங்கம் தேடுது, போலீஸ் தேடுதுன்னா உடனே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடலான்னு போகிறான். அங்கேயும் தேடுது, அங்கேயும் போலீஸ் தேடிக்கொண்டு தான் இருக்குது. இவனுடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்குது, அங்கேயும் அவன் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. ஆனால் வெளிநாட்டுக்கு போனாலும் அது அரசாங்கத்திட்டருந்து தப்பிக்கலாம். ஆனால் லோகத்துக்கே, வேறு லோகத்துக்கே போனாலும் கடவுள்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஆகவே அது நிழலை போல தொடர்ந்து வரும்னு அதற்கு உதாரணம் கொடுக்குறார். அதுக்கப்புறம் இறுதியாக இன்பம் விரும்பினால் தீவினை செய்யற்க. உனக்கு சுகமாக இருக்கணும்னு நினச்சனா தப்பு பண்ணாத, கெடுதல் செய்யாத என்று சொல்லி இறுதியாக 10வது குறளில் பலனை சொல்லுகின்றார். முதல்ல எதிர்மறையாக செய்தால் கேடு வரும்னு சொன்னார். 10வது குறளில் யார் செய்வது இல்லையோ, யார் கெடுதல் பண்ணுறது இல்லையோ அவர்களுக்கு எவ்விதமான கேடும் வராதுன்னா, பிறருக்கு கெடுதல் செய்யாதவனுக்கு கெடுதல் என்பது இல்லை என்று பாசிட்டிவாக சொல்லுகின்றார்.
ஒவ்வொரு குறளுக்கான அர்த்தத்தையும் பார்க்கலாம். முதல் குறள். தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. தீய செயல்களை செய்தவர்கள் பயப்பட மாட்டார்கள்னா என்ன? எதுக்கு? திரும்ப திரும்ப தப்பு பண்ணுறவனுக்கு. முதல் தடவை தப்பு பண்ணுற பொழுது தான் கொஞ்சம் பயமாக இருக்கும், யாரும் பார்த்துருவாங்களோ தெரிஞ்சுக்குவாங்களோன்னு மாட்டிக்கொள்வோமோன்னு பயம் இருக்கும். 2-3 தடவை செய்துட்டாக்கா அதுக்கப்புறம் அது பழகிவிடும். அதை தயங்காமல் பயப்படாமல் செய்வான். மனதுக்கு நல்லது கெட்டது தெரியாது, புத்திக்கு தான் விவேகம் இருக்குது. மனசுங்கிறது வேற, புத்திங்கிறது வேற. மனசுக்கு மேலாக இருக்கிறது புத்தி. புத்தி இது சரி தவறு நல்லது கெட்டதுங்கிறத சொல்லும். ஆனால் மனதுக்கு அது தெரியாது. அது எதை பழகுதோ அதை அது கடைப்பிடிக்கும். அது உடம்போட தன்மை, மனதோட தன்மை. மனதுக்கும் உடம்புக்கும் அந்த விவேகம் இல்லை. ஆரம்பத்தில் அதை எதிர்க்கும், ஒத்துக்கொள்ளாது. பிறகு அதை பழகிவிடும், அதையே திரும்ப திரும்ப செய்யும். இந்த கெட்ட பழக்கங்கள், சிகரெட் பிடிக்கிறது, இல்லை மது அருந்துறது, இன்றைக்கு நிறையா போதைப் பொருள்கள்லாம் இருக்குது. ஆரம்பிக்கிற பொழுது, அது முதல்ல குடிக்கிற பொழுது உடம்பு ஒத்துக்கொள்கிறதுல இருமல் வருது, அதெல்லாம் வருது. அப்புறம் என்ன ஆகுது? உடம்பு தொடர்ந்து திரும்ப திரும்ப கொடுக்குற பொழுது சரி இது நமக்கு நல்லது போல், உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதை எதிர்க்கும். எது உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாதோ, உடம்புக்கு கெட்டதோ அதை ஆரம்பத்தில் எதிர்க்கும். காரசாரமாக சாப்பிட்றதுல இருந்து. கெட்டதுனாக்கா இந்த சிகரெட் பிடிக்கிறது, மது அருந்துறது மட்டும் இல்லை, நல்லா மிளகா பஜ்ஜினா அப்படி காரசாரமாக சாப்பிட்டாக்கா ஆரம்பத்தில் உடம்பு எதிர்ப்பு தெரிவிக்குது இல்லை, கண்ணில் தண்ணி வருது, மூக்கில் தண்ணி வருது, நாக்கெல்லாம் எரியுது, அப்படித்தான் இருக்குது. அப்புறம் தொடர்ந்து அதையே சாப்பிட்டு பழகினோம்னாக்கா சரி இது நல்லது போல் அப்படின்னு சொல்லி உடம்பு அதற்கு தயாராகிவிடும்னா அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறத நிறுத்திடும். அது உள்ளே போய் கெடுதல் பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் உடம்பு என்ன பண்ணும்? என்ன சொன்னாலும் இவன் கேட்கலை, நாம் ஏன் கஷ்டப்பட்டு சொல்லணும்னு அது சொல்கிறத நிறுத்திடும். ஆனால் உள்ளே போய் கெடுதல் பண்ணுறது பண்ணி கொண்டு தான் இருக்கும். அதனால் உடம்பும் அப்படித்தான், மனதும் அப்படித்தான். கொஞ்சம் பழகிட்டால் கெட்ட விஷயங்கள் கூட பழக அது நல்லது போல தெரியும், நல்லது மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் அதை விட முடியாது, நம்மால் அதை விட முடியாது. உடம்பு அதற்கு அடிமையாகவே ஆகிவிடும். அதனால் வரக்கூடிய துன்பத்தையும் உடம்பு தான் அனுபவிக்கும். அப்புறம் அதை விட முடியாமல் உடம்பு வலி வேதனைகளை அது அனுபவிக்கின்றது. வேணும்னு கேட்குறது அதான். ஏன்னா அதுக்கு பழக்கம், அது எப்படி போயிருக்கோ அப்படியே தான் அது பழக்கம். அதனால் நிறைய மது குடித்து உடம்பு கெட்டு போனாலும் டாக்டர் என்ன சொல்கிறார்? நீ குடிக்கிறது மொத்தமாக நிறுத்திட்டேன்னா நீ செத்து போயிடுவேங்கிறான். அது உடம்பு அப்படி ஆகி விடுகிறது. அப்போ கொஞ்சமாவது கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும், அந்த மாதிரி. அதனால் இதே தான் மனசும் அப்படித்தான். மனசும் கொஞ்சம் ஆரம்பத்தில் தப்பு பண்ண தோன்ற பொழுது, முதல்ல திருடணும்னு நினைக்கிற பொழுது, அப்பொழுதே அது வேண்டாம்னு தவிர்த்துட்டா சரியாக இருக்கும். பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தடவை பொய் சொல்கிறது, இல்லை ஒரு தடவை ஏமாத்துறது, ஒரு தடவை திருடுறது, இல்லை இந்த மாதிரி புகைப்பிடித்து பார்க்கறது அப்படிங்கிற பொழுது மனசு முதல்ல இது தப்பு வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கும். அதனால தான் தெரியாமல் பண்ணுறான். தப்புன்னு புத்தி சொல்லுது, ஆனால் மனசு என்னன்னு பார்க்கலான்னு ஒரு ஆசையில், ஆர்வக்கோளாறில், இல்லை மற்ற நண்பர்கள் தூண்டுதலால், யாருக்குன்னு தெரியாமல் முதல்ல பண்ணுறான். அது தப்புன்னு தெரிஞ்சிருந்தால் தானே தெரியாமல் பண்ணுறான். சரியாக இருந்தால் தைரியமாக பண்ணுவோமே. ஐஸ்கிரீம் சாப்பிட்றது எங்கே மறைஞ்சு ஒளிஞ்சு சாப்பிடணுமே? அப்படி சாப்பிட வேண்டியில்லையே. அது சந்தோஷமாக வெளிப்படையாக சாப்பிட்லாம், அது ஒன்றும் தவறாக இல்லை. ஆனால் வேறு ஏதோ ஒரு தப்பான பொருள் சாப்பிட்ற பொழுது அதை ஒழித்து மறைச்சி சாப்பிட்றான். அப்போ நமக்கே தெரியுது இது தவறான ஒன்றுன்னு மனதுக்கு தெரிகின்றது. அதை சாப்பிட்ற பொழுது வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கைப்படுத்துது. போக போக அது பழகி விடுகிறது. அதுக்கப்புறம் அவன் அதை விடாமல் செய்கின்றான். இது என்ன ஆகுதுன்னா, ஒரு பிறவியில் அப்படி ஏற்படுத்துகின்ற அந்த பழக்கமானது அந்த பிறவியோடு முடிஞ்சு விடுவதில்லை, அடுத்த பிறவிக்கும் தொடர்கின்றது. அதனால் இப்போ நம்ம ஒரு தவறான பழக்கத்தை பழக்கிட்டோம்னா அது அடுத்த பிறவிக்கும் நமக்கு அது தொடர்ந்து வருகின்றது. இப்போ பரம்பரை நோயின்னு சொல்கிறான்ல, பிபி சுகர்லாம் பரம்பரை நோயாயிடுச்சு. இப்போ இவர் எந்த அதிகமாக சுகர் குழந்தையிலேயே வருது. குழந்தையிலேயே அது சுகர் இருக்குது, பிபி இருக்குங்கிறான். அதிகமான பிபியோ இல்லை அதிகமான சுகரோ. ஏன்னா
ஜெனட்டிக்கலாகவே மாறிவிட்டது. 2-3 தலைமுறையாக அப்பா அம்மா தவறான உணவை சாப்பிட்டு பழகுனதுனால, அப்பா அம்மா தாத்தா பாட்டியிலிருந்து 2-3 தலைமுறை தவறான உணவை சாப்பிட்டதுனால அந்த ஜீன்லேயே மாறுபாடு வந்து அவன் குழந்தையிலே எந்த தப்புமே பண்ணாமல் 5 வயசு 10 வயசுலேயே சுகர் ஆனது இருக்குது. ஸ்வீட் சாப்பிட முடியாது, அது சாப்பிட முடியாதுன்னு கடுமையாக மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி இது வந்து உடம்புல ஜெனட்டிக்கலாக வர்றது, நம்ம மனசில் சம்ஸ்காரத்தில் அடுத்தடுத்த பிறவிகளுக்கும் ஒரு பிறவியில் செய்கிற குற்றமானது தொடருகின்றது. அதனால தான் சிலருக்கு பிறவியிலேயே இந்த திருடுகின்ற சுபாவம் இதெல்லாம் இருக்கிறத பார்க்கிறோம். பொய் சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இயல்பாக இருக்கின்றது. காரணம் என்னது? அது வந்து அது சம்ஸ்காரமாக இருக்குது, முந்தின பிறவிகளில் செய்தது தொடர்ந்து வருகின்றது. அதனால் தீய செயல்கள் என்று சொல்லப்படும் மயக்கத்தை குறித்து ஏற்கனவே தீய செயல்களில் பழக்கமுடையவர் பயப்பட மாட்டார். அப்பழக்கம் இல்லாத மேலோர் பயப்படுவார். அதனால் இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மை அறியாமல் நமக்குள்ளே என்ன சம்ஸ்காரம் இருக்குது, போன பிறவியில் நம்ம எப்படி இருந்தோம், என்ன பண்ணோங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ நமக்கு கடவுள் ஒரு நல்ல மனித உடலை கொடுத்துருக்கிறார், நல்ல புத்திய விவேகத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல வாழ்க்கை சூழ்நிலையை கொடுத்துருக்கிறார். ஆகவே அந்த மாதிரியான எண்ணம் நம்ம அறியாமல் மனதில் வந்தாலும், பொய் சொல்கிறதோ அல்லது ஏமாத்துறதோ திருடுறதோ பிறருக்கு துன்பத்தை கொடுக்கறதுங்கிறது நம்மளை அறியாமல் மனதில் வந்தாலும் அதற்கு இடம் கொடுக்காம நாம் அதை கட்டுப்படுத்த வேண்டும். விவேகத்தினால் அறிவினால் அதை கட்டுப்படுத்த வேண்டும். அதனால் பாப்பத்தினால் அறிவு மறைக்கப்படுகின்றது. ஏற்கனவே முந்தின பிறவியில் நிறையா பாப்பம் பண்ணியிருந்தான்னா அதனால் இப்போ அறிவு மறைக்கப்படுகின்றது. அதனால் விவேகம் இல்லாமல் தங்கள் வாசனைகளின்படியே மீண்டும் மீண்டும் தீவினைகளை பயப்படாமல் செய்கின்றனர். அப்படி இருக்கிறத பார்க்குறோம். அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய அரசியல், இப்போ இருக்கக்கூடிய சட்டம், இதில் இருக்கக்கூடிய ஓட்டையினால் செய்த தவறையே பண்ணுறான். ஏன்னா சட்டம் அவனும் கடுமையான தண்டனை கொடுக்கறதில்ல, ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துடலாம்னா. ஜாமீன் வாங்கிட்டு ஒருத்தன் பார்க்குறோம். நம்ம இன்றைக்கு அரசியல் சூழ்நிலையில் குற்றவாளிகள்னா ஒருத்தன் பேரில் 20 கேஸ் இருக்குது, 40 கேஸ் இருக்குது, 50 கேஸ் இருக்குங்கிறான். 20 கேஸ் இருக்கிறால ஏன் வெளியே விட்டு வச்சுருக்கிற? அவன் வந்து ஏற்கனவே 2-3 கொலை கேஸ் இருக்குது, அப்புறம் பாலியல் வன்கொடுமை கேஸ் இருக்குது, திருட்டு கேஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்து என்ன பண்ணுறான்? திரும்ப அதே தான் பண்ணுறான். இவ்வளவு இருக்கே, இதனால் நமக்கு ஆபத்து வருமே, துன்பம் வரும், தண்டனை கிடைக்குங்கிற பயம் இல்லை, திரும்ப அதே தான் பண்ணுறான். அப்போ அது தப்புன்னு தெரிந்தாலும் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய வாசனை அவனை தூண்டுகின்றது, பயம் இல்லாமல் இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப குற்றங்கள் செய்யறதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் முதல்ல முடியாது, வேண்டாம், செய்ய மாட்டேன்னு நோ சொல்கிறது எளிதானது. ஒரு தப்பை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல தப்பு செய்யாமல் விவேகம் சொல்லுது, மனசு சொல்லுது வேண்டான்னு, அதை அப்படியே உறுதியாக கடைபிடித்தோம்னா அப்படியே இருக்கிறது எளிதானது. முதல் தடவை செய்ய மாட்டேன் வேண்டான்னு சொல்கிறது எளிதானது. 2வது தடவை ஒரு தடவை தானே அப்படின்னு செஞ்சுட்டு திரும்ப 2வது தடவை 3வது தடவை வர்ற பொழுது உடம்பும் மனசும் அதற்கு பழக்கமாகிறது. செஞ்சால் என்னன்னு வந்துடும். நமக்கு இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கையானது போய் விடுகிறது. ஃப்ரெண்ட்ஸும் என்ன சொல்லுவான்? சும்மா ஒரு தடவை தாண்டா, சும்மா கொஞ்சம் குடிச்சு பாடுறாம்பா. நம்ம முடியாதுன்னு உறுதியாக இருந்தோம்னாக்கா அது அப்படியே இருக்க முடியும். அடுத்து 2-3 தடவை சொல்லுவாங்க, அப்புறம் அவன் நல்ல வேண்டாம், அவனுக்கு தொந்தரவு பண்ண வேணான்னு அவர்களே விட்டு விடுவார்கள். ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சரி கொஞ்சம் குடிச்சு பார்க்கலாம்னு ஒரு சலனம் வந்து இவன் பழகுனான்னா அடுத்த முறை அதே ஃப்ரெண்டை என்ன சொல்லுவா? நீ ரொம்ப யோக்கிய மாதிரி பேசாத, ஏற்கனவே குடிச்சிருக்கேல, இப்போ குடிமா, ஏற்கனவே பழக்கம் இருக்குல்ல, அப்புறம் என்ன இன்னொரு தடவை தான்டா, ஒரே ஒரு தடவை தான் அப்படிமா. நமக்கு என்னது, ஏற்கனவே குடித்த மயக்கம் இருக்கிறதுனால மனசும் பலவீனமாயிரும். முதல் தடவை இருக்கிற உறுதி அடுத்த முறை நமக்கு இருக்காது, மற்றவர்கள் இருக்கவும் விடமாட்டான், அப்படி இருக்கும். இன்னும் 3வது தடவை 4வது தடவைனாக்கா அவர்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்லாமலே நம்ம பழக்கத்தினால நாமே அதை செய்ய தொடங்கி விடுவோம், அவனையும் சேர்த்து கூப்பிடுவோம். அதனால் குற்றம்ங்கிறது, தீய வினைங்கிறது தெளிவாக இருக்குது, சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பெரியவர்கள் செய்யாதேன்னு சொன்னால் அதை கடைசி வரைக்கும் நம்ம உறுதியாக இருக்கணும். ஒரு தடவை முதல் கோணல் முற்றிலும் கோணலை ஒரு தடவை நழுவியது என்றால் அதுக்கப்புறம் அது அப்படியே தான் இருக்கும். கண்ணாடியில் ஒரு விரிசல் விழுந்தாலும் திரும்ப அது என்ன தான் ஒட்ட வச்சாலும் விரிசல் தான், சரியாகாது.
அந்த விஷயத்தில் அது இளம் பருவத்தில் இருக்கிறவர்கள் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். நண்பர்கள் யார் நண்பர்களாக இருக்கிறார்கள்ங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். தப்பான ஒரு ஆள் இருந்தால் போதும், கெடுத்துடுவான் எல்லாத்தையும். அதனால் விவேகம் உடையவர்கள் அவர்கள் தீவினை என்னும் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. அதனால் தீவினையார் அஞ்சார் விழுமியார் தீவினை என்னும் செருக்கு அஞ்சுவர். தீவினை என்னும் செருக்கு தீவினையார் அஞ்சார். தீவினையை செய்யறதுக்கு அகங்காரம் மோகம் உள்ளவன் அவன் பயப்பட மாட்டான். விவேகம் உள்ளவர்கள் அஞ்சுவார்கள். அதனால் அஞ்ச வேண்டும்ங்கிறதுக்காக இதை சொல்கிறார். நாம் விவேகம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏன் இருக்க வேண்டும்? காரணம் சொல்கிறார். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவை தீயன தீய செயல்கள், தீய பயத்தலால் அது தீமையையே கொடுக்கும் என்பதால் அந்த தீயவை அந்த தீய செயல்கள் தீயினும் தீயை விட தீயினும்னு சொல்லியிருக்கார். அப்போ தீயை விட தீயை பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது. நெருப்பு இருந்தால் பயமாக இருக்குது, நம்மளை சுட்டு விடும் எரித்து விடும்னு பயம் இருக்குது. அந்த நெருப்பை பார்த்து பயப்படுறதை விட இன்னும் அதிகமாக பயப்பட வேண்டும். ஏன்னா நெருப்பு அது பக்கத்தில் இருக்கிற பொழுது அது தொடுற பொழுது தான் நமக்கு சுடும். விலகி போயிட்டா அப்புறம் பின்னாடியே விரட்டிட்டு வந்தாலாம் நெருப்பு சுடாது. அது நம்ம அதுக்கு பக்கத்தில் போனால் நம்மளை சுடுமே ஒழிய அப்புறமா நாளைக்கு அடுத்த வாரம் அடுத்த மாதம் அப்படின்னலாம் அது வச்சிருந்தெல்லாம் சுடாது. ஆனால் தீய பழக்கம் இப்போ நம்ம செய்கிற பொழுதும் அதில் ஒரு துன்பம் இருக்குது. அப்புறம் நாளைக்கு அடுத்த நாள் அதனுடைய பாப்பம் அதனுடைய விளைவு வர்ற பொழுது அது பெரும் துன்பமாக இருக்கும். அதில் முதல் அந்த குற்றம் பண்ணுற பொழுதும் அதில் ஒரு பயம் இருக்குது, அதில் ஒரு நோய் துன்பமானது இருக்கின்றது. குடிக்கிற பொழுதே அது கஷ்டப்பட்டு தான் குடிக்கிறான், சந்தோஷமாக குடிக்கிறதுங்கிறது இல்லை, கஷ்டப்பட்டு தான் குடிக்கிறான். அல்லது திருடுற பொழுதே அது பயந்து பயந்து தான் திருடுறான். மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லி யாருக்குன்னு தெரியாமல் ராத்திரியில் போய் எப்படிலாம் இருந்து நம்ம குற்றம் செய்கின்றான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அது பழக்கமான 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆச்சுன்னா தீய பழக்கங்கள் உடம்புக்கு நோயாக வர்ற பொழுது இன்னும் அதிக துன்பமாக ஆகின்றது ஒரு பக்கம். அப்புறம் அந்த தீய பழக்கம் இவனுக்கே நோயாக வந்து சேருது. அந்த தீய பழக்கத்தினால அவன் பண்ணுகின்ற குற்றம் இருக்கே அது பாப்பமாக அடுத்த பிறவியில் வரும். இப்போ குடிக்கிறதுனால என்ன ஆகுது? 1 வருஷம் 2 வருஷம் மது குடிக்கிறதுனால கொஞ்ச நாளில் அவருக்கே ஒரு நோய், உடம்புல நோய் வருது, கல்லீரல் கெட்டு போகுது, ரத்தம் கெட்டு போகுது, எல்லாம் வருது. ஒரு 10-20 வருஷம் தொடர்ந்து குடித்தாருனாக்கா எல்லா உடம்பு பலவீனமாகி விடுகிறது, எல்லா விதமான நோயும் வருது, அதனால துன்பத்தை அனுபவிக்கிறார். அந்த குடிக்கிற பழக்கம் அப்புறம் குடிக்கிறத நிறுத்தின பிறகும் அவனுக்கு அதனுடைய விளைவு துன்பத்தை தருவதாக இருக்குது. அப்புறம் குடிச்சிட்டு இவன் சும்மா இருந்தானான்னா வீட்டில் மனைவியை அடிக்கிறது, குழந்தைகளை அடிக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போடுறது, அப்படின்னு 4 பேரோட சண்டை போட்டு 4 பேருக்கு துன்பத்தை கொடுத்து அதனால ஒரு பாப்பத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். அது என்னாகும்? அடுத்த பிறவிக்கு அவருக்கு துன்பத்தை கொடுக்கும். இப்போ நெருப்பு இப்போ தொடுற போது மட்டும்தான் சுடுது, அப்புறம் இல்லை. ஆனால் ஒரு கெட்ட பழக்கம் அப்பொழுதும் துன்பம், அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க துன்பத்தை கொடுக்குது. அதனால் ஏற்படுகின்ற பாப்பம் அடுத்தடுத்த பிறவிகளையும் துன்பத்தை கொடுக்குது. ஆகவே நெருப்பை விட இந்த தீய பழக்கம் ஆபத்தானது. தொடர்ந்து காலகாலத்துக்கும் அதனால் நமக்கு கெடுதலானது துன்பமானது வருகின்றது. ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நெருப்பில் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கிறோமோ அதே மாதிரி அதை விட தீய செயல்கள் செய்வதில் ரொம்ப கவனமாக செய்யக்கூடாதுங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நெருப்பை பார்த்து பயப்படுறதை விட அதிகமான பயம் கெட்ட விஷயங்களை குறித்து நமக்கு இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் யாருக்கு கெடுதல் பண்ணலாம்னா, நல்லவனுக்கு நான் செய்ய மாட்டேன், எனக்கு உதவி பண்ணுறவங்களுக்கெல்லாம் நான் கெடுதல் பண்ண மாட்டேன், ஆனால் எதிரியாக இருந்தால் பண்ணுவேன்னா. எதிரியாக நல்லவனுக்கு நல்லவன் அப்படின்னு என்னது? கெட்டவனுக்கு கெட்டவன்னா அதுவும் துன்பம் தான் கொடுக்குங்கிறத இந்த பாட்டில் சொல்கிறார். அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல். அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல்.
தீய செருவார்க்கும் செய்யாவிடல் அறிவினுள் எல்லாம் தலை என்ப. இந்த தீய செயல்களை, துன்பத்தை கொடுக்கின்ற செயல்களை செருவார்க்கும், செருவார்னா எதிரி, பகைவர். அதனால் எனக்கு கெடுதல் பண்ண, நான் யாருக்கும் கெடுதல் பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் எனக்கு கெடுதல் பண்ணால் நான் அவனை சும்மா விட மாட்டேன், பழிக்கு பழி வாங்குவேன், வெட்டுவேன், குத்துவேன், கொல்லுவேன், எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஒருவன் நினைத்தால் அது விவேகம் இல்லை. அதனால் எதிரிக்கும் கூட அவன் நமக்கு கெடுதல் பண்ணாலும் அதை சட்ட ரீதியாக நம்ம எதிர்கொள்ளலாம், அல்லது கடவுள் இருக்கிறார், கடவுள் பார்த்துக்குவார், நம்ம விலகி இருக்கலாம். நான் திரும்ப பண்ணுறேன் அப்படின்னு நாமளே பழிக்கு பழி வாங்குற சினிமாவில் தானே பண்ணுறார். எல்லா ஹீரோவும் என்ன பண்ணுறாருன்னா, தனக்கு கெடுதல் பண்ணவனுக்கு அவரே கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிடுவார். அதனால் போர்ட்டில், ஏன்னா போலீஸ்லாம் அவனுடைய போலீஸ்லாம் சொன்னால் ஒன்றும் கேட்கல, எந்த நடவடிக்கையும் எடுக்கலைனாக்கா உடனே கத்தி எடுத்துகிட்டு துப்பாக்கியை எடுத்துகிட்டு இவரே பழி வாங்கிறதுக்கு ஹீரோவாக கிளம்பிடுவார். அங்கே போய் எதிரி இடத்துல போய் எதிரி பலரை சண்டை போட்டு கொன்று 1000 பேரை கொல்லுவார். 1000 பேரை கொன்னுட்டு ஒருத்தன் சுதந்திரமாக இருக்க முடியுமா? அவன் எதிரியாகவே இருக்கலாம். அப்புறம் பிடிச்சி ஜெயிலில் போடுவானா மாட்டானா? போடுவான்ல. ஆனால் சினிமாவில் அது நடக்காது. ஹீரோ மட்டும் வில்லன் 1000 பேரை கொன்னுட்டு அவர் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருப்பார். அது சினிமாவில் மட்டும்தான். நடைமுறை வாழ்க்கையில் அவன் என்னை அடித்தான், அதனால் நான் திரும்பி அடித்தேன்னு விட மாட்டான். அவன் என்னை ஒரடி அடித்தான், அதனால் நான் அவனோட 4 பேரை கொன்னேன், அவன் சொந்தக்காரன்லாம் கொன்னேன் அப்படின்னு சொன்னாக்கா போலீஸ் விடுமா என்ன? விடாதே. அப்போ அது சினிமாவில் தான் கற்பனையான விஷயங்கள்லாம் அந்த ஹீரோ சாகசங்கிறது நடக்கும். நடைமுறை வாழ்க்கையில் அது அப்படி இல்லை, அப்படி பார்க்க முடியாது. நமக்கு அதற்கான தண்டனை சட்ட ரீதியாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, அதனால் பாப்பம் வரும். அந்த பாப்பத்தினால நமக்கு அடுத்தடுத்த பிறவிகளிலும் துன்பம் வரும். அதனால் இந்த யாருக்கு எந்த காரணத்தினால நம்ம துன்பம் கொடுத்தாலும் அது பாப்பமாக நமக்கு திரும்ப வருங்கிறது சாஸ்திரம் சொல்லுகின்ற தெளிவான விஷயம். அதில் விவேகம் இருப்பவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். அதனால் எதிரிக்கும் கெடுதல் பண்ணாமல் இருக்கிறது அறிவுடைமையிலேயே சிறந்ததுன்னு சொல்கிறார். அதனால் அறிவினும் எல்லாம் தலைனா, அறிவினுள் நமக்கு நான் ரொம்ப புத்திசாலி, பல விஷயங்கள் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும்னாலும் அதில் எல்லாம் சிறந்த அறிவு என்ன என்றால் நமக்கு கெடுதல் செய்பவர்களுக்கும் நாம் கெடுதல் செய்ய நினைக்காமல் இருத்தல். அப்போ என்ன பண்ணலாம்? சட்ட ரீதியாக அவர்களுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம், இல்லை கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவர் பார்த்துக்குவாருன்னு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம ஒதுங்கி விடலாம். நாம் பழிக்கு பழி வாங்கணும்னா அதனுடைய பாப்பம் நமக்கு நிச்சயமாக வரும். அடுத்த குறள். இப்படி அஞ்ச வேண்டும்ங்கிறத 3 குறளில் சொல்லிட்டார். அதனால் வரக்கூடிய கேடுகளை 5 குறள்களில் 6 குறள்களில் சொல்லுகின்றார். மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்து போயும் பிறருக்கு கேடு செய்ய நினைக்காதே. பிறன்கேடுனா பிறருக்கு கெடுதல் செய்ய, சூழற்க நினைக்காதே, எண்ணாதே. அப்படி எண்ணினால், அப்படி நினைத்தால், பிறருக்கு கெடுதல் செய்த நினைத்தால், மனசில் நினைக்கிறதே. சூழற்கு சூழுதல்னா எண்ணுதல் அப்படிங்கிற அர்த்தம். சூழின்னா பிறருக்கு கெடுதல் செய்ய நினைத்தால் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அந்த அறக்கடவுள் அந்த சூழ்ந்தவனுக்கு கெடுதல் செய்ய நினைப்பார். யார் பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறார்களோ அவர்களுக்கு கெடுதல் செய்ய தர்மதேவன் நினைப்பார். தர்ம தேவத்தை நினைக்கும். அவருக்கு கெடுதல் செய்யணும் என்னது? அவர் மெதுவாக அவனை விட்டு விலகி போயிடுவார். ஏன்னா பிறருக்கு நம்ம கெடுதல் பண்ணணும்னு நினைக்க நம்முடைய நல்ல மனசு, நல்ல சிந்தனையானது மாறி போய் விடுகிறது. அதுக்கப்புறம் மோசமான ஆளாக ஆகி விடுகிறான், தாதாவாயிடுற. அப்படிதான் இப்போ சினிமாவில் எல்லாம் சினிமா கதை தான். நம்ம இப்போ வரக்கூடிய சினிமாக்கள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. அவர் சாதாரணமாக கிராமத்தில் ஒரு நல்ல ஆளாக ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு வில்லன், யாரோ ஒரு ஆள் அவனுக்கோ அவனுடைய குடும்பத்துக்கோ சகோதரிக்கோ பெற்றோருக்கோ ஏதோ ஒரு நிமித்தமாக கெடுதல் பண்ணிடுறாருனா அதுக்கப்புறம் அவனை பழி வாங்கிறதுக்காக இவர் கத்தியை எடுப்பார். இவன் சாதாரணமாக ஆளாக இவர் இருந்தார். ஆனால் அவன் வில்லனாக இருக்கிறவன் 10-100 ரவுடிகளோட கூட இருக்கிறான், பெரிய தாதாவாக இருக்கிறான்னு. அவனை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அவனோட பெரிய தாதாவாக இவர் ஆகணும். அதனால்
அது வரைக்கும் அவனிடத்துல இருந்த எல்லா நல்ல குணங்களும் அவனை எதிரியை அழிக்கணுங்கிற எண்ணம் வர்ற பொழுது படிப்படியாக அவனை விட்டு போய் அந்த ரவுடியை விட ஒரு பெரிய ரவுடி ஆயிடுறார். அவன் பிறருக்கு கெடுதல் பண்ணான்னா, அவன் 10 பேரை கொண்டான்னா ஒரு 100 பேரை கொள்றார். அவனோட பெரிய ரவுடியாக ஆயிடுறாரு. அதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்க்குறோம். அதுதான் உண்மை. நம்ம மனசில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தர்ம சிந்தனையானது, இரக்கம், கருணை மனசில் இருந்து போயிடும். அதனால் டைலாக்லாம் சொல்கிறான்ல, ஏதோ நான் யாரோ 10 பேரை அடித்து ரவுடி ஆகலை, நான் அடித்த 10 பேரும் ரவுடிடான்னா. அப்போ என்னது, இவனுக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணதுனால இவர் ரவுடி ஆகிட்டார்னா, அம்மாவுக்கு ஏதோ கெடுதல் பண்ணார், கொண்டாங்க, அதனால் இவர் அவனை பழி வாங்கணும்னு கடைசியில் எல்லா ரவுடியை விட ஒரு பெரிய ரவுடி ஆகிட்டார். அதான் அவர் தான் ஹீரோன்னா. அவர் ஹீரோ சினிமாவில் மட்டும்தானே ஒழிய நடைமுறை வாழ்க்கையில் அப்படி ஒருவன் இருக்க முடியாது. அப்படி இந்த உலகத்தில் தப்பிச்சாலும் கடவுள்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அதனால் தர்மம் அவனுடைய மனதில் இருந்து முற்றிலுமாக விலகிவிடும். அவன் எல்லா விதமான பாப்பச் செயல்களையும் செய்வதற்கு தயாராகி விடுவான். அப்படித்தான் நம்ம புராண கதைகள்லேயே துரியோதனனை அப்படித்தான் பார்க்குறோம். அவனும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் தான், நல்ல குரு தான் இருந்தார். அவர்களையும் வளர்த்தது பீஷ்மர் தான், துரோணாச்சாரியர் தான். பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு யார் வளர்த்தாங்களோ, யார் குருவாக இருந்தார்களோ அதே ஆள் தான் இங்கேயும், அதே குரு தான் இங்கேயும். துரோணாச்சாரியர் தான் கௌரவர்களுக்கும் குருவாக இருக்கிறார். ஆனால் அவர்கள் மனதில் இருந்த ஒரு பெரிய குற்றம் அந்த பொறாமைங்கிறது. பொறாமையினால் அவர்களுக்கு கெடுதல் செய்ய பீமனை பார்த்து பயப்பட்டது. அவன் பொறாமையினால் அவர்களுக்கு நல்ல பேர், அவன் நல்லவனாக இருக்கிறதுனால நல்ல பேர் புகழ் இருக்குது, அதனால் அவனுக்கு நிறைய செல்வம் வந்தது. அதை தாங்கி கொள்ள முடியாமல் அவன் வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறது, விஷம் வச்சு கொள்ள முயற்சி பண்ணுறது, எல்லா வேலையும் பண்ணுறான். ஆளுக்கு விஷம் வச்சு கொள்வது, அவங்க இருந்த இடத்துக்கு நெருப்பு வைக்கிறது, அவர்களுடைய ராஜ்யத்தை பிடுங்கி கொள்வது, மனைவியை அபகரித்ததுன்னு ஒரு சின்ன பொறாமைங்கிற ஒரு தீய குணம் ஒட்டுமொத்தமாக அவனிடத்தில் மற்ற எல்லா அக்கிரமத்தையும் செய்யக்கூடிய அந்த எண்ணத்தை கொண்டு விடுகிறது. இத்தனையும் தர்மம் தெரிந்தவர் தான், அதே குரு தான். அப்போ என்னாச்சு, மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனதில் இருந்தக்கூடிய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நீங்கி அவன் மிகப்பெரிய வில்லனாக ஆகிவிடுகிறான். அதனால் அது அவனுடைய அழிவிற்கே காரணமாக இருக்கின்றது. அதனால் புராண இதிகாச கதைகள் முழுக்க நம்ம அதை தான் பார்க்கின்றோம். அதுதான் இங்கே சொல்கிறார். அடுத்த பாட்டிலையும் அதையே இன்னும் வலியுறுத்தி சொல்லுகின்றார். சரி, நான் பிறருக்கு நானாக விரும்பி கெடுதல் பண்ணலை, எனக்கு கெடுதல் பண்ணுறவர்களுக்கு மட்டும்தான் பண்ணுறேன், அல்லது இன்னொரு காரணம் இருக்குது. அதுவும் நம்ம சினிமாவில் பார்க்கறதா, வறுமையினால் திருடுறதுன்னா. வறுமையினால் அவர் கெடுதல் பண்ணலை, ஆனால் வறுமையினால் திருட ஆரம்பித்தார், வறுமையினால் தாத்தாவானார்னா, அப்படி அதுவும் கெடுதல் தான்னு அடுத்த பாட்டில் சொல்கிறார். இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. அதனால் இளன் என்று, எனக்கு பணம் இல்லை, வறுமையாக இருக்குது, சாப்பாட்டுக்கு இல்லை, அதனால் நான் கொஞ்சமாக திருடிக்கிறேன், கொஞ்சமாக டெரரிசம் பண்ணிக்கிறேன், நக்சலிசம் பண்ணிக்கிறேன், அப்படி தானே இருக்கான், அவன் வறுமையினால் திருடனா அப்படின்னு சொல்லி அதனால் அவன் அவன் நல்லவன் தான் அப்படிங்கிற சில நியாயங்கள்லாம் சினிமாவில் சொல்லப்படுது. சினிமா ஹீரோ அப்படி பண்ணுறார், தம்பிக்காக அவர் குற்றம் பண்ணார், தம்பிக்காக திருடினார், இல்லை அம்மாவுக்காக திருடினார், அவங்கள காப்பாற்றுறதுக்காக, தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக திருட்டு வேலை பண்ண ஆரம்பித்தார், இல்லை ரவுடிசம் பண்ண ஆரம்பித்தார்னு நிறைய சினிமாக்களில் பார்க்குறோம். அது ஒரு நியாயப்படுத்துறது, குற்றம் செய்கிறதுக்கு நியாயப்படுத்துறதுக்காக வறுமைங்கிறத ஒரு காரணம் காமிக்காத, அது மேலும் உன்னை வறுமை உடையவனாக ஆக்கும். இப்போ நீ வறுமையில் இருக்கிறதுக்கு காரணமே ஏற்கனவே முந்தின பிறவிகளில் செஞ்ச பாப்பந்தான். அதை தாங்கி கொள்ள முடியாமல் அதை நான் போக்குறதுக்காக திருடுறேன்னு ஆரம்பித்தேன்னா அது புதிய பாபத்தை செய்வதாகும். அது அடுத்த பிறவியிலையும் உன்னை வறுமையிலேயே வைத்திருக்கும். அதான் சொல்கிறார், செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்துனா, மீண்டும் மீண்டும் நீ வறுமையிலேயே இருக்கிறதுக்கு, துன்பத்திலேயே இருப்பதற்கு அது காரணமாக ஆகிவிடுகிறது. அதனால் பணம் இல்லைன்னு திருடுறான், அப்புறம் என்ன பண்ணுறான், ஒரு தடவை 2 தடவை மாட்டிக்கொள்ளலைனாலும் இப்போ பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னா, ஒரு நாள் மாட்டிக்கொண்டா எல்லாத்தையும் விட்டுட்டு ஜெயிலில் கம்பி எண்ண வேண்டியிருக்கும். முதலையாவது ஏதோ கஞ்சியோ கூட உழைச்சி சம்பாதிக்கிறது போது சுதந்திரமாக இருக்க முடியும். ஆனால் மாட்டிக்கொண்டு சிறைச்சாலைக்கு போனால் வாழ்நாள் முழுக்க
அங்கே எந்த சுதந்திரமும் வறுமையில் இருக்கிறத விட சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறது கொடுமையானது. விலங்கு மாதிரி இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் வறுமையை போக்குறதுக்காக அதை செஞ்சு கடைசியில் சுதந்திரத்தை இழந்தவனாகிறான். அப்புறம் அதனால் செய்த பாப்பங்கள்லாம் இருக்குது. அடுத்தடுத்த பிறவிகள்லையும் இதை விட மோசமான வறுமைக்கு, மோசமான நிலைமைக்கு அது கொண்டு போகும். அதனால் அதை செய்யாதே. அடுத்த பாடல் 6. தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க, நோய்ப்பால தன்னை அடல் வேண்டாதான். தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க, நோய்ப்பால தன்னை அடல் வேண்டாதான். நோய்ப்பால தன்னை அடல் வேண்டாதான், தீப்பாலதான் பிறர்கண் செய்யற்க. நோய்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம். நோய்னா உடம்புக்கு வரக்கூடிய வியாதியை நோயின்னு சொல்கிறோம். அந்த வியாதி வந்து என்ன ஆகுது? துன்பம் தான் வருது. அதான் நோய் நமக்கு. அது வலி இல்லாமல் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. உள்ள உடம்புக்குள்ளே என்ன இருக்கலாம், என்ன இருக்குது, என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. எப்போ அது வலி வேதனையாக வருதோ அப்போ தான் நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு பார்க்குறோம். அந்த வலி வேதனை இருக்கிறதான் பிரச்சனை. அதனால் நோயினாலே துன்பம் அப்படின்னு அர்த்தம். முதல்ல ஒரு குறள் சொன்னேன், நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம்னா. அதுக்கு துன்பம்ங்கிற அர்த்தம் தான் அங்கே இருக்குது. நோயினாலே துன்பம். அதனால் நோய் தன்னை அடல் வேண்டாதான். துன்பமானது தன்னை வந்து சேர விரும்பாதவன். நான் துன்பப்படணும், கஷ்டப்படணும் அப்படின்னு அப்படி யாராவது நினைக்கிற ஆள் இருக்கானா? அப்படி நான் துன்பத்திலேயே இருக்கணும், கஷ்டத்திலேயே இருக்கணும், பிரச்சனையிலே இருக்கணும்னு நினைக்காதவர்கள் என்ன பண்ண? பிறருக்கு கெடுதல் செய்யாத. இல்லை நான் எப்பொழுதும் பிரச்சனையிலேயே இருக்கணும்னு நினச்சேன்னா எல்லாருக்கும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இரு. நல்லா நீ பிரச்சனையிலேயே இருக்கணும்னா மற்றவர்களுக்கு பிரச்சனையை கொடு. பிரச்சனையே எனக்கு வேண்டாம், நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சாக்கா யாருக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காத, எந்த விதத்துலேயும் துன்பம் கொடுக்காமல் இருந்தேன்னா நீ நிம்மதியாக இருக்கலாம். அதனால் நாம் நிம்மதியாக இருக்கிறதுக்கான வழி, துன்பம் இல்லாமல் இருப்பதற்கான வழி பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் இருப்பது தான். கொடுத்தா ஏதோ ஒரு விதத்தில் அது திரும்பி நமக்கு வரும். அடுத்த பாடல். எனைப்பகை உற்றாரும் உய்வர், வினைப்பகை வீணாது பின் சென்றடும். எனைப்பகை உற்றாரும் உய்வர், வினைப்பகை வீயாது பின் சென்றடும். எனைப்பகை உற்றாரும் உய்வர். வேற எந்த விதத்தில் நமக்கு பகை இருந்தாலும் அந்த பகையை காலத்தினால நாம் மாற்றிக்கொள்ளலாம். ஏதோ நண்பர்களுக்குள்ள அல்லது உறவுகளுக்குள்ள ஒரு சரியான புரிதல் இல்லாததுனால பகை வரலாம், விட்டு கொடுத்தல் இல்லாததுனால பகை வரலாம், இல்லை செல்வம் முதலானவைகள் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் அதனால் பகை வரலாம். அதெல்லாம் நம்ம காலத்தினால சரி பண்ணிட முடியும். இன்னொரு விதத்தில் ஒரு சமாதானம் பேசினாக்கா அந்த பகையானது போயிடும். அல்லது நாம் ஏதாவது தானமோ ஏதோ கொடுத்தோம்னாக்கா அது சரியாக ஆகிவிடும். காலம் பல பகைகளை நீக்கிவிடும், சரி செய்துவிடும். ஆனால் அந்த வினையினால் ஏற்படுகின்ற பகை, வினைப்பகைனா வினையே பகை, நம்ம பிறருக்கு செய்கின்ற பாப்பச் செயல், அதனால் நமக்கு ஏற்படுகின்ற பாப்பம் என்ற பகை, அது வீயாதுன்னா நீங்காமல் பின் சென்று அடும், அவனுக்கு பின்னாடியே வந்து அவனை துன்புறுத்தும். என்ன பண்ணா? அதுதான் படம் போட்டிருக்கு. நாயை கல்லெடுத்து அடித்தேன்னா அடுத்த நாள் என்ன பண்ணோம்? அந்த நாய் அவன் இல்லை அப்படின்னு துரத்திட்டு வந்து கடிக்கும்னா இருக்கிறோம்ல. நம்ம பேசாமல் அதை அன்பாக கொஞ்சம் ஏதாவது பிஸ்கெட் போட்டோம்னா அடுத்த நாள் பார்த்த உடனே வாழாட்டுது. நம்ம போகிற வழியில் அப்படி சேட்டைக்கு ஒரு கல்லை தூக்கி போட்டு போனாக்கா அதுக்கப்புறம் எப்போ நம்மளை பார்த்தாலும் உருங்கும். அது குட்டியாக இருக்கிற பொழுது பயந்து ஓடும். அது பெருசாக வளர்ந்துட்டாக்கா நாம் தான் அதை பார்த்து பயந்து ஓடணும். அதனால் இது நாய்க்கு மட்டும் இல்லை, எல்லா பிரச்சனையுமே அப்படித்தான். சின்ன சின்ன குற்றங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிறத பரிகாரத்தினால காலத்தினால அது சின்ன துன்பத்தை கொடுத்துட்டு போயிடும் அல்லது விலக்கிற முடியும். ஆனால் சின்ன குற்றம் வந்து பெரிய குற்றங்களுக்கு காரணமாகும். பெருசாக செய்கிற பொழுது அதனுடைய விளைவு நிச்சயமாக எந்த பரிகாரமும் இல்லை. நம்ம அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதனால் பின் சென்று அடும்னா அது நீங்காமல் அவனுக்கு பின்னாடியே போய் எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பொழுது கொல்லும். அடும்னா கொல்லும்னு அர்த்தம். கண்டிப்பாக அவனுக்கான அதற்கான துன்பத்தை கொடுத்தே தீரும்.
அதற்கு ஒரு உதாரணம் அடுத்த பாட்டில் சொல்கிறார். 8வது பாட்டில், தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடியுறைந்தற்று. தீயவை செய்தார் கெடுதல், பிறருக்கு துன்பத்தை கொடுப்பவர்கள் கெடுதல் தான் துன்பத்தை அடைதல் என்பது. பிறருக்கு கெடுதல் செய்தால் அதனுடைய விளைவா தான் கெடுதல் அடைவான். அது எப்படி இருக்கும்னா, நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. அற்றுனா அது போல அப்படின்னு அர்த்தம். நம்ம நடக்கிற பொழுது ஒளிப்பட்டு நிழல் வருது, இந்த உடம்புக்கு ஒரு நிழலானது ஏற்படுகின்றது. அப்படி ஒளி பக்கத்தில் இருந்து வந்தாக்க அந்த நிழல் பக்கத்தில் இருக்குது, கூட நம்ம போனாக்கா நம்ம கூடவே வருகிறது. அந்த ஒளி கூடயே அந்த நிழலானது நம்ம விட்டு எங்கேயாவது போகுமானா? எங்கேயும் போகாது, நம்ம கூடையே தான் வரும். அந்த சூரியன் அப்படி உச்சிக்கு வந்துட்டாருன்னா, தலைக்கு மேலே நேராக சூரியன் இருந்தாக்கா நிழல் எங்கே போகும்? காலுக்கு கீழே போகும். நிழல் இல்லாமல் போகலை, நிழல் இருக்குது, அது காலுக்கு கீழே இருக்குது. திரும்ப அந்த பக்கம் சூரியன் சாயிற பொழுது, மேற்கு பக்கம் மறைகிற பொழுது நிழல் இந்த பக்கம் கிழக்கு பக்கம் அப்படியே நீண்டு கொண்டே போகின்றது. அதனால் நாம் செய்கின்ற குற்றமானது அப்பொழுது அது வேலை செய்யலை, உடனே அதனுடைய ரிசல்ட்டு தெரியலைனாலும் அது நம்ம காலுக்கு கீழே இருக்கக்கூடிய நிழல் மாதிரி நம்ம உடன் இருந்து எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பொழுது வெளிப்பட்டு நமக்கு துன்பத்தை கொடுக்கும். அதனால் ஒரு தடவை தானே ஒரு பொய் 2 பொய் சொல்கிறார், 3 பொய் சொல்கிறாருன்னா அந்த நேரத்தில் தெரியாது, ஆனால் பிறகு அது துன்பமாக வந்து சேரும். அதான், அதனால் நிழல் போல இந்த பாப்பமானது நம்மை விட்டு நீங்காமல் பாதத்து கீழேயே இருக்கிற மாதிரி இருந்து மறைந்திருந்து உரிய காலத்தில் வெளிப்பட்டு நமக்கு அதற்கான துன்பத்தை தண்டனையை கொடுத்தே தீரும். அடுத்த குறள் 9. அதனால என்ன? தன்னைத்தான் காதலனாயின் எனைத் தோன்றும் துன்னற்க தீவினைப்பால். தன்னைத்தான் காதலனாயின் எனைத் தோன்றும் துன்னற்க தீவினைப்பால். தன்னைத்தான் காதலன் ஆயின், காதல்னா அன்பு விருப்பம் நமக்கு தெரியும். நாம் நம்மையே விரும்பினார், ஒருவன் தன்னைத்தான் விரும்பினார். தன்னைத்தான் விரும்புறதுன்னா என்னது? நாம் எப்பொழுதும் சுகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதான நம்ம விருப்பம். புறத்தில் இருக்க ஒரு பொருளை அல்லது இன்னொரு மனிதரை, அம்மா அப்பாவை இல்லை சகோதரன் சகோதரியை நம்ம எப்போ விரும்புகிறோம்? அவர்களால் நமக்கு இன்பம் கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது, அவர்களில் நமக்கு அன்பானது இருக்கின்றது. அப்போ காதல் அன்பு விருப்பங்கிறது எங்கிருந்து நமக்கு சுகம் வருமோ அங்கே இருக்குது. அதுவும் எவ்வளவு சுகம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய அன்பானது அதிகமாக இருக்கும். அம்மா ரொம்ப அன்பாக இருக்காங்கன்னா, அன்பாக நமக்கு தேவையானதெல்லாம் அம்மா அப்பா செஞ்சு கொடுக்குற வரைக்கும் நமக்கு அவர்கள் மேலே அதீதமான பிரியமானது இருக்கின்றது. நம்மளை திட்டுறதில்லை, அடிக்கிறதில்லை, நல்ல விதமாக பார்த்துக்கிறாங்க, தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கங்கிற பொழுது அவர்கள் மேலே மிகுதியான அன்பானது நமக்கு இருக்கின்றது. அப்படி யார் நமக்கு எதனிடமிருந்து மிகுதியான இன்பம் வருதோ அதன் மேலே நமக்கு மிகுதியான விருப்பமானது அன்பானது இருக்கும். நம்ம ரொம்ப அதிகமாக யாரை விரும்புகிறோம்? நாமே தான் விரும்புகின்றோம். நாம் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். பிறர் மேலே இருக்கக்கூடிய அன்பே எதனால்? அவர்கள்லேருந்து நமக்கு வரக்கூடிய சந்தோஷத்துக்காகத்தான். அப்போ நம்ம எல்லோருடைய விருப்பமும் என்னது? நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறதான். அப்படி நீ எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க விரும்பினால் என்ன பண்ணு? யாருக்கும் எந்த விதத்திலையும் தீவினையை கெடுதலை செய்யாதே. கெடுதல் செஞ்சால் சந்தோஷம் போயிடும். கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறதே மனதில் இருக்கக்கூடிய ஒரு அமைதி கெடுறது தான். பிறருக்கு கெடுதல் பண்ணணும் மனசில் முதல்ல பிளான் பண்ணி தானே பண்ணுறான். பிறருக்கு ஒரு தீங்கு பண்ணணும் அப்படின்னாக்கா பிளான் பண்ணி பண்ணுறார். அப்போ அந்த பிளான் பண்ணுறதுலேயே மனசோட அமைதி போயிடும். மனசு அது வரைக்கும் இருந்த அமைதி சந்தோஷம் பிறருக்கு கெடுதல் செய்யணும்னு எப்படி செய்யலாம், எப்படி செஞ்சால் அவன் நல்லா கஷ்டப்படுவான், அப்புறம் செஞ்சுட்டு நாம் மாட்டிக்காமல் இருக்கிறது எப்படி, அத்தனைக்கும் பிளான் போடணும். அத்தனைக்கும் பிளான் போடுற பொழுது மனசில் இருக்க அமைதியானது போய்விடுகின்றது. அதனால் நீ உன்னுடைய அமைதி கெடாமல் இருக்கணும்னா, உன்னுடைய சுதந்திரம் கெடாமல் இருக்கணும்னா, உன்னுடைய இன்பம் கெடாமல் இருக்கணும்னா
யாருக்கு எந்த விதத்திலும் தீமை செய்யாதே. இணைத்தொன்றும் துன்னற்கேன. சிறிய அளவு கூட, எந்த அளவு எல்லளவும் கூட பிறருக்கு தீவினை செய்ய நினைக்காதே. தீவினை பால்னா தீவினை விளையில் நல்வினை தீவினைன்னு இருக்கு. இந்த தீவினை பக்கம், தீவினை அந்த பக்கத்தில் நீ போகவே போகாத. யாருக்கும் எந்த விதத்திலும் தீங்கு செய்யணும்னு நினைக்கவே நினைக்காத. அவர்கள் உனக்கு தீங்கு செய்தாலும் நீ பதிலுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்காதே. மறப்போம், மன்னிப்போம், அல்லது விலகிச் செல்வோம்னு விலகி போய்விடுதல் நல்லது. அடுத்த குறள். இதுவரைக்கும் என்ன கேடு வருங்கிறத சொன்னார். 10வது குறளில் யார் தீவினை செய்யாமல் இருக்கிறார்களோ, தீவினை செய்யறதுனால வருகின்ற கேட்ட சொன்னார். தீவினை செய்யாமல் இருந்தால், யாருக்கு நான் எந்த விதத்திலையும் தீங்கு செய்ததில்லை, செய்ய மாட்டேன் என்று உறுதியாக தெளிவாக ஒருவன் இருந்தால் அதனுடைய விளைவு என்ன? அவனுக்கு கேடு என்பது வரவே வராது. அவனுக்கு எந்த விதத்திலும் துன்பமானது வாராது. அருங்கேடன் என்பதறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின். அருங்கேடன் என்பதறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின். மருங்கோடி தீவினை செய்யான் எனின் அருங்கேடன் என்பது அறிக. மருங்கோடினாக மயங்கி ஓடி, மயங்கி தர்மத்திலிருந்து விலகி கெட்ட வழியில் சென்று, இது நல்லதில்லை அதான் நல்லதுன்னா கெட்ட விஷயங்களை பார்த்து அதனால் ஈர்க்கப்பட்டு அதில் ஏதோ நன்மை இருக்குன்னு நினைத்து அதன் பக்கம் ஓடுபவன், அதை பின்பற்றி செல்பவன், நல்ல விஷயங்கள்லேருந்து விலகி செல்பவன். அப்படி விலகி செல்லாமல், பாசிட்டிவாக சொல்கிறார். மருங்கோடினா தீவினை பக்கம் செல்லாமல், கெட்ட விஷயங்களின் பக்கம் மயங்கி செல்லாமல். தீவினை செய்யான் எனில், தீவினை தீய வழியில் தீய செயல்களை செய்யாமல் ஒருவன் இருந்தான் என்றால், அல்ல தீவினை செய்யறதுக்கு காரணம் மயக்கம், மோகம். அந்த மயக்கம், மோகம் இல்லாமல் ஒருவன் கெட்டது செய்யாமல் இருந்தான் என்றால் அருங்கேடன் என்பது அறிக. அருங்கேடன்னா கேடு அகன்றியவன், கேடு இல்லாதவன் என்று அவனை அறிந்து கொள்ள வேண்டும். அருமை, அருங்கேடன்கிறத அருமை கூட்டல் கேடன் அப்படின்னு பிரிக்கணும். அருமைனாக்க இல்லை, இந்த இடத்துல அருமைங்கிறது அரியதுன்னு அர்த்தம். அரியதுனாக்கா கிடைத்தற்கு அரியதுன்னு சொல்கிறோமே, அரியதுங்கிறதுக்கு ரொம்ப கடினமான, கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமானதுங்கிற ஒரு அர்த்தம். கிடைக்கவே கிடைக்காது என்பதும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் இல்லைங்கிற அர்த்தம். அவனுக்கு கேடு என்பது இல்லை, கேடு இல்லாதவன் அப்படிங்கிறது பொருள். அருங்கேடன்கிறத மாற்றி படிக்கணும். கேடன் அருண், கேடன் அரியன்னா, கேடன் அரியன்னா கேடு இல்லாதவன் என்று அர்த்தம். ஆனால் அவனுக்கு எந்த விதத்திலும் துன்பமானது இல்லை. யார் பிறருக்கு துன்பம் செய்யலையோ அவனுக்கு துன்பமானது எப்பொழுதும் இல்லை. ஆனால் நம்ம சில சமயங்களில் சமூகத்தில் பார்க்குறோம், நல்லவர்களுக்கு பல விதத்தில் துன்பம் வருது, கஷ்டம் வருது, கஷ்டப்படுகிறார்கள், அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இங்கே திருவள்ளுவர் என்னது, அவனுக்கு கேடு துன்பம் என்பது இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? உண்மையிலேயே அறத்தால் வருவதே இன்பம். புண்ணியம் பண்ணால் புண்ணியம் வரும், அதனால் இன்பம் வரும். ஒருவன் இப்போ புண்ணியம் பண்ணி கொண்டு நல்லதை செய்து கொண்டிருந்தாலும் சில விஷயங்களில் அவனுக்கு துன்பமானது வருகின்றது என்றால் அது ஏற்கனவே அவன் செய்த வினையினுடைய பலன். தெரியாமல் முந்தின பிறவிகளில் செய்த பாபத்தினுடைய விளைவாக அது வருகின்றது. அதனால் இப்போ அவன் நல்லவனாக இருக்கான், அதனால் கஷ்டப்படுறாங்கிறது இல்லை. இவன் நல்லவனாக இருக்கிறதுக்கான பலன் கண்டிப்பாக பின்னாடி வரும். இப்பொழுது அவன் படுகின்ற கஷ்டத்திற்கு ஏற்கனவே செய்த தீவினை காரணம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே செய்த தீவினை அது இப்போ வேலை செய்கிறதுனால அவனுக்கு சில விஷயங்கள் கிடைக்காம இருக்குது. பாராட்டு கிடைக்காம இருக்கலாம், அங்கீகாரம் கிடைக்காம இருக்கலாம், பொருள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காம இருக்கலாம், அப்படி கஷ்டங்கள் வரலாம். அது இப்போ அவன் நல்லவனாக இருக்கிறதுனுடைய விளைவு கிடையாது. அது ஏற்கனவே செய்த பாபத்தினுடைய விளைவு. இப்போ அது தடையாக இருக்கின்றது. ஆனால் இப்போ நல்லவனாக இருக்கிறதுக்கான விளைவு கண்டிப்பாக அவனுக்கு எதிர்காலத்தில் நன்மையாக வரும். அதே மாதிரி தான் கெட்டவனாக இருக்கிறான், அவன் சுகமாக இருக்கிறான், எல்லா வாழ்க்கை வசதியோடு இருக்குது, மதிப்பு மரியாதை இருக்குது அப்படின்னு நம்ம சமூகத்தில் பார்க்குறோம். அது அவன் கெட்டவனாக இருக்கிறதுனால வர்றதில்லை,
அதன் ஏற்கனவே அவன் செய்த ஏதோ ஒரு புண்ணியம் வேலை செய்து கொண்டு இருக்கு, அதனுடைய பலனை அவன் அனுபவித்து கொண்டு இருக்கிறான். அதனால அவனுக்கு பாராட்டு, புகழ்ச்சி, சந்தோஷங்கிறது இப்போ இருக்கு. இப்போ அவன் செய்கின்ற தீங்கிற்கான வினை கண்டிப்பாக எதிர்காலத்தில் அவனுக்கு வரும். அது ஒன்றும் தெய்வம் நின்று கொள்ளும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சாஸ்திரம் தெளிவாக சொல்லி இருக்கு. அதுதான் உண்மையும் கூட. கெடுவான் கேடு நினைப்பான், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதெல்லாம் பெரியவங்க சொல்லி இருக்கிறார்கள். தொடர்ந்து உலகத்துக்கு தீவிரவாதிகளையே உண்டு பண்ணி அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தா என்ன, அது மொத்தமாக எல்லா நாடும் சேர்ந்து குண்டு போட்டு அழிக்கணும்னு நினைக்கிறான். உலக அரசியல் பார்த்தா எங்கேருந்து தீவிரவாதிகள் எந்த நாட்டிலேருந்து தொடர்ந்து உற்பத்தி ஆகி கொண்டு உலகத்துக்கே துன்பத்தை கொடுத்து கொண்டு இருந்தான்னா அவனை எப்படியாவது அழிச்சிடணும்னு நினைக்கிறான். அது சரியா தப்பாங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் கண்டிப்பாக அதற்கு அவரவர்கள் செய்த வினைப்பயன் அவரவருக்கு வருகின்றது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சாஸ்திரம் தெளிவாக சொல்லுது. சாஸ்திரம் சொல்கிறத திருவள்ளுவரும் தெளிவாக இங்கே மேற்கோள் காட்டுகின்றார். ஆகவே எந்த விதத்திலும் ஒருவன் பிறருக்கு தீவினை செய்யக்கூடாது. இந்த 10 குறள்களில் முதல் 3 குறள்களில் தீவினை செய்யறதுக்கு ஒருவன் அஞ்ச வேண்டும், அதனால் பாப்பம் வரும், அதனால் நமக்கு துன்பம் வரும், கடவுள் இருக்கிறார், கடவுள் தண்டிப்பார் என்ற அச்சமானது அவனுக்கு இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அப்படி தீவினை செய்யறதுனால என்னெல்லாம் கேடு வருங்கிறத சொன்னார். துன்பம் வரும், வறுமை வரும், அடுத்த பிறவிகள்லையும் அது தொடர்ந்து வரும் என்று சொன்னார். அப்புறம் இறுதியாக ஆகவே ஒருவன் தீவினை செய்யக்கூடாது. எவன் ஒருவன் தீவினை செய்யாமல் இருக்கிறானோ அவனுக்கு துன்பம் என்பது இல்லை, அவன் இன்பத்தை அடைவான், அனுபவிப்பான். போதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்தி பேத விபாகினே வியமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.